அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டிக் கொண்டார்கள். லூக் 4:38. தெய்வமே, உம்மிடத்தில் பேதுருவின் மாமியாரை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல், உடல் குறைபாட்டை உம்மிடம் அர்ப்பணித்தார்கள். வயதான காலத்தில் அவர் அனுபவித்த வேதனைகள், துயரங்கள், தாங்க இயலா கஷ்டங்களை உம்முடைய குணமளிக்கும் கரங்களுக்குள்ள படைத்தார்கள். உம்மால் முடியும் என்கிற அதீத நம்பிக்கை, அந்த தாயார் நல்ல சுகத்தோடு வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணம், அடுத்தவரின் நலனில் இருக்கிற அக்கறை, இதே போல எத்தனையோ நிகழ்வுகள் ஆண்டவரே. முடக்குவாதமுற்றவரை 4 பேர் கட்டிலோடு திருமண் இறக்கின நிகழ்வு, அவர்களின் அன்பை, அக்கறையை விசுவாச நீர் மதித்தீர், போற்றினீர், சுகம் தந்தீர். சுயநலமற்ற இந்த செயல்பாடு மிகவும் பாதித்தது. அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவ்வளவு இனிமையானது. தன் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்ட தாய், தன் பணியாளனுக்காக வேண்டிக் கொள்ளுகிற தலைவன், திருமண வீட்டில் நேரிடப் போகும் துயர நிலைக்காக கவலையோடு ஓடி வரும் தாய் மரியாள். எவ்வளவு நல்ல உள்ளங்கள் அப்பா! இந்த நல்ல எண்ணம் கொண்ட இதயத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தவரின் நலனில் அக்கறை கொண்டு வாழ வேண்டும். அடுத்தவரின் நல்ல வார்த்தைகளை ஊக்குவிக்கவும், 4 பேருக்காவது நல்லது நினைக்கவும், செயல்படுத்தவும், நன்மை செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆமேன்.